ஓம் ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபத்யார்ணிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம்யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்பஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தைதராணி திருணாய மேனி அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேன நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் சிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசார் நமாமி. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய திருப்பாவை காலை வணக்கம். இன்று நாம் அயோத்தியா காண்டத்தில் 7வது சர்க்கம் வருகின்றோம். சென்ற வகுப்பில் என்ன நடந்துச்சுன்னா, ராமருக்கு 24வது வயசு, புனர்பூஷ நட்சத்திரம். அந்த பூஷ நட்சத்திரத்தில் தசரத மகாராஜா ராமனை அழைத்து யௌவராஜா பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு செய்கின்றார். வசிஷ்டரும் சிரமேற்கொண்டு புரோகிதராக இருப்பதால் அவரே என்ன பண்ணுறார், உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் உபவாசம் இருக்க வேண்டும்ன்றார். உடனே ராமரும் சீதையும் கௌசல்யா தேவியும் அங்கே அவர்களுடைய குல தெய்வமான நாராயணன் எம்பெருமானார் சாலக்கிராம திருமேனியாக இருக்கின்றார், அவரை போய் வணங்குகின்றார்கள். இப்படி வணங்கி ஊரே மகிழ்ச்சி. இந்த செய்தி உடனே ஊரில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தனை மக்களும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பது எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைக்கு பட்டாபிஷேகம் என்று மனதில் நிறைத்து அத்தனை பேரும் பட்டாபிஷேகத்திற்காக குழந்தை அவர்கள் நாடு வீடு எல்லா இடத்திலும் தயாராகின்றார்கள். இப்பொழுது அந்த பட்டாபிஷேகத்திற்கு எல்லாரும் கோலாகலமாக இருக்கும் சமயத்தில் மந்தரா என்னும் ஒரு கேரக்டரை வால்மீகி அழகாக எடுத்துட்டு வர்றார். பியூட்டிஃபுல்லான இது. அவள் கையில் பார்த்தீங்கன்னா கொல்லிக்கட்டை வச்சுட்டு இருக்கா, இந்த தீப்பந்தம். அதை கையில் கொண்டு அவள் என்ன பண்ணுறாலாம், அப்படியே அந்த தசரத மகாராஜாவுடைய அரண்மனை மேலே கைகேயியுடைய பேலஸ் இருக்கு பாருங்க, அந்த புறத்திற்கு செல்கின்றாள். அங்கே சென்று கொண்டிருக்கும் போது அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பார்க்குறா, ஏண்டி இவ்வளோ கும்மாளமாக இருக்கீங்க, ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. உடனே அங்கே இருக்கிற மக்கள் பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன மந்திர உனக்கு இது தெரியாதா, ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னோடனே எல்லோருக்கும் சந்தோஷம். ஆனால் ஏதோ ஒரே ஒரு ஜீவாத்மாவுக்கு சந்தோஷம் இல்லை. அதுதான் அந்த கூனி. ஏன் அவளுக்கு கூனி அப்படின்னு, குப்ஜா கூனினா. ஆனால் கூனின்னு யாருன்னா பேர் வச்சிருப்பாளா, அப்பா அவளுடைய மந்தர அப்படின்ற பேர் வச்சிருக்கார். இதை ஜனக மகாராஜாவுடைய பேலஸில் நடக்கிற அந்த பேலஸ்குள்ளார போகிற இடத்துல நடக்கிற அரண்மனை துவாரபா இதுவாண்ட நடக்கிறது. அதை அழகாக பியூட்டிஃபுல்லாக வால்மீகி மகாராஜி அழகாக எடுத்துட்டு வர 7வது ஸ்கந்தம் முதல் ஸ்லோகத்துல ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேயா சுசமோ சகோஹிஷா பிரசாதம் சந்திரசம் காஷ ஆருரோக எதிர்ச்சயா. பியூட்டிஃபுல்லான வார்த்தை எதிர்ச்சயா. இந்த எதிர்ச்சையை நான் அப்பமா சொல்றேன். யார் அந்த கூனி அப்படின்றதுக்கு, குப்ஜா அப்படின்றதுக்கு கேட்கிறார். ஞாதிதாசி, அவ உறவுக்காரி, வேலைக்காரி. எப்படி கைகேய மகாராஜா அஸ்வபதி தன்னுடைய பொண்ணை தசரத மகாராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது எல்லா சீர்வரிசை எல்லாம் தூக்கிட்டு போடுறதுக்கு அந்த காலத்தில் வேலைக்காரிங்களையும் சேர்த்து அனுப்பிச்சி விடுவாளாம். அப்படி வேலைக்காரியோட வேலைக்காரியாக வந்த உறவுக்காரி, அந்த வேலைக்காரித்தான் இந்த மந்தரா அப்படின்றா. இதை பியூட்டிஃபுல்லாக ஆழ்வார்கள் சொல்கிறாங்க, அடியாட்டி. அந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை, அடியாட்டி அப்படின்றா. அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு, நான் ஒரு அடியாராக இருந்து நான் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ராஜபத்னிகளுக்கெல்லாம் சேவை செய்து தன் வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்னன்னா, தன் மகாராணிக்குத்தான் சேவை செய்ய வேண்டும். இப்போ நீங்கள்
மந்திரையை வந்து எல்லா கேரக்டர்லையும் பார்த்தீங்கன்னா மந்தரா அவள் அப்படியாப்பட்ட, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும், மந்திரான்றவ கைகேயியோடைய வேலைக்காரி, உறவுக்காரின்னு வச்சுக்கோங்க, இல்லை வேலைக்காரின்னு வச்சுக்கோங்க, அடியாட்டின்னு வச்சுக்கோங்க. ஆனால் தன்னுடைய எஜமானனுக்கு அவன் விசுவாசமாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப கைகேயிக்கு எப்பொழுதும் விசுவாசமாக இருப்பதால் அவ கைகேயியுடைய தோழியா இருக்கா. இது அந்த காலத்துல இல்லைங்க, இந்த காலத்துலயும் தோழியா யார் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களே வந்து வேற மாதிரி பண்ணிடுவா. ஸோ எதோ ஜாதா, வால்மீகி மகரிஷி சொல்லும்போது சொல்றாரு, அவர் எங்கிருந்து வந்தானே தெரியல, திடீர்னு வந்துட்டா அப்படின்றார். ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாசு சமோ சகோஷிதா பிரசாதம் சந்திரசங்காஷ ஆருரூஹ எதிர்ச்சயா. அந்த எதிர்ச்சயான்ற பதம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த எதிர்ச்சயா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, பகவத்கீதையிலேயே பார்த்தீங்கன்னா கண்ணன் நம்பி தான் சொல்லும்போது சொல்றார், எவா எதிர்ச்சாலாப சந்துஷ்ட துவந்த்வாதீதோ விமத்சரக. எப்படி ஒருத்தன் எதிர்ச்சியா இருக்கணும்னா, பகவானுடைய அனுகிரகம் எப்படி வருதோ அந்த பக்கம், எப்படி இதை வந்து நம்ம நித்திய நிரந்தரமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூங்கில் மரங்கள், கீற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் காத்தடிக்குதோ, எந்த பக்கம் அலை மோதுதோ அந்த பக்கம் அதுவும் அப்படியே அசைஞ்சு கொடுக்கும். அதே போல நாமும் பகவான் நமக்கு ஒரு இடத்துல நல்ல இடத்துல வைக்கிறாரா, ஓகே சந்தோஷமா இருங்கோ. ஒரு இடத்துல கஷ்டத்துல வச்சுட்டு இருக்காரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்கோ. எங்க குருநாதர் சொல்லுவார், எப்ப ஒருத்தர் பகவான் கிட்ட பூர்ணமா சரணாகதி அடைஞ்சுட்டாலோ அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும், பகவானே இது என் உடம்பு இல்லை, உன் உடம்பு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடணும். அப்படி பண்ணிட்டா என்ன தெரியுமா லாபம், நம்மளை வந்து நம்ம பலனால பாதுகாக்க முடியாது, பகவான் நம்மளை நல்லாவே பாதுகாப்பாருன்ற ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். இதை வந்து மனசுல நல்லா வச்சுக்கோங்க எல்லா காலத்துலையுமே. இந்த இடத்துல பகவான் வால்மீகியும் அழகா அந்த பதத்தை சொல்றார், ஆருரூஹ எதிர்ச்சயா. எதிர்ச்சயா, இப்படி உலகமே கோலாகலமாக இருக்கின்றது, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று நினைத்து கொண்டிருக்கும் சமயத்தில் அங்க எதிர்ச்சையா ஒருத்தி வரா. அது ஏன்னா எது ஈஸ்வர இச்சையா. யார் நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம நினைப்போம் ஓகே நான் நல்லா நடத்தின்னு இருக்கேனே, நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பகவான் வந்து அந்த இடத்துல இல்லை உனக்கு இருந்தது போதும், உன்னுடைய கர்மா திருத்துவா அப்படின்னு. எது நமக்கு தெரியும், எது நல்லதுன்னு தெரியாது, எது கெட்டதுன்னு தெரியாது. அதனால பெஸ்ட் திங் இஸ் நம்மளால நடத்துறது கிடையாது. அதனாலதான் பகவானே கண்ண நம்புறான், அழகா பகவத்கீதையில சொல்றான், சூத்ரே மணிகனாயின. எப்படி ஒரு பொம்மலாட்டம் நடக்கிறதோ அந்த பொம்மலாட்டத்துக்கு அந்த பொம்மைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பொம்மைக்கு ஒண்ணுமே தெரியும், ஆனா நம்ம பொம்மையை தான் பார்த்து எல்லாருமே வேந்துட்டு இருக்கோம், இதுதான் மாயா. ஆனா உண்மையா பார்த்தா அந்த பொம்மைக்கு மேல ஒரு சூத்திரதாரி, அதாவது நூலை வச்சு நம்ம ஆட்டின்னு இருப்பான், அவனை மாதிரி பகவான் நம்மளை வந்து கர்ம வினைகளை கொண்டு, அந்த கர்ம வினைன்ற நூலை கொண்டு பகவான் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றான். நம்ம என்ன பண்ணணும், அவன் இஷ்டத்துக்கு விட்டுடணும். பியூட்டிஃபுல்லா குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், எப்படி ஒருத்தருக்கு இந்த காத்தாடிலாம் விடுறாலோ, அந்த காத்தாடி பார்த்தீங்கன்னா நூல் நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா அது பாட்டு பறந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு காலத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் எங்க பிறக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். ஆனா பகவான் அந்த நூலை கையில வச்சுட்டே தான் இருக்கார். ஆனா சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், இல்ல பகவானே நீ என்னை காப்பாத்தலன்னு நினைச்சா பகவான் சொல்லும் சரி அறுத்துட்டு போடான்னு, அப்புறமா பார்த்தா கடைசியில கஷ்டப்படுவோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை யாரா இருந்தாலும் இதை அனுபவிக்கணும். பாருங்க, மத்ஸ்யாவதாரத்துல வந்தார் பகவான், கஷ்டப்பட்டார். குருமாவதத்துல வந்தார், பெரிய மலையெடுத்து அவன் தலையில வச்சுட்டோம். நம்ம வராக அவதாரத்துல பெரிய பூமி பிராட்டி, இந்த போன்னு பூமியை காப்பாத்துன்னு சொன்னேன், கடல்ல போய் முழுக சொல்றீங்களே அப்படின்னா முழுக சொல்லிட்டோம் நம்ம. அப்ப எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பகவானே ஆனாலும் இதுதான் ப்ராப்ளம். ராமனா வந்தான், கஷ்டப்பட்டானே, 14 வருஷம் கஷ்டப்பட்டானே. கிருஷ்ணனா வந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அது மட்டுமா, பிறந்த முதல் நாள்ல இருந்து பூத்தனா, சகடாசுரன், தேனுகாசுரன், மத்ஸ்யாசுரன், பிளம்பாசுரன் எஃப்ஐஆர் மேல எஃப்ஐஆர் அவனை போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. சரி ஓகே, சின்ன வயசுல இப்படி தப்பு பண்ணான்னு பார்த்தா ஜாம்பவதி, இந்த சத்யபாமாவுடைய அப்பா, அவர் என்ன பண்ணிட்டார், இல்ல என்னுடைய சமந்தக மணியை நீதான் திருடிட்டேன்னு சொல்லி அப்பயே எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டார். அவர் சொன்னார், ஏப்பா நான் சின்ன வயசுல வெண்ண திருடினேன், இப்ப பெரிய வயசுல நான் திருடின்னு இருக்கேன்னு சொல்றேன் அப்படின்னா, சரி ஓகே என்ன மேல பட்ட கலங்கத்தை நான் தான் போக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பகவான் அங்க இது பண்றார். அப்ப எல்லா அவதாரமும், இப்ப நீங்க வாலி வதம் பாருங்க, அவருக்கே கர்ம வினை வந்துருத்து. கண்ண நம்புறான் எப்படி சொர்க்கத்துக்கு போனார்,
அவர் என்ன பண்றாரு, நேராக போய் நைமிஷாரத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது வேடன் வந்து ஒரு அம்பை காலில் தச்சுடுறான். உடனே அவர் வந்து சொல்றாரு, இதையே ஒரு பொருட்டாக நினைத்து கொண்டு நான் சொர்க்கத்திற்கு போகின்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ சொல்லும்போது உத்தவன் சொல்றான், ஐயோ இப்படி ஆயிடுத்து அப்படின்னும் போது, இல்லப்பா அவன் தான் வாலியா ஒரு காலத்துல எனக்கு இருந்தான், நான் அவனை மறைச்சு நின்று தாக்கணும்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கால, அதுக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன். நான் மறைஞ்சு நின்று தாக்கல, பகவான் சொல்றான், நான் மறைஞ்சு நின்று தாக்கல, அதுக்கு வாலியே பிரமாணம், அதுக்கு வந்து அந்த கேஸும் வந்து அப்பீல் ஆயிடுத்து, விக்டிமே வந்து he has conviction. But even though the karma is acting, people are even now they are keeping பட்டிமன்றம்ஸ் and telling that வாலிவதம் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காளே. எப்பா விக்டிமே ஒத்துண்டானே, அப்புறமா என்ன பண்ணா, இல்ல கிருஷ்ணாவதாரத்துல நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேன்னு சொல்லி போய் அந்த இடத்துல யார் வாலியா வந்து மறைஞ்சு நின்று ராமன் அந்த இடத்துல பண்ணானோ இந்த இடத்துக்கு அதுக்கு பழிக்கு பழி ஓகேப்பா, தானிக்கு திங்கி சரியா இந்தி அப்படின்ட்டு. அப்ப பகவானே ஆனாலும் இதுதான் பிரச்சனை. ஏன் அப்படி வர்றாருன்னா, எப்ப வாழ்க்கையில எல்லோரும் நாம் கஷ்டப்பட்டே தீர வேண்டும். எவன் ஈஸ்வரனாக இருந்தாலும் அவதாரமாக இருந்தாலும் அவதார வரிஷ்டாய அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சொல்றோம். ஆனா அவருக்கு எத்தனை கேன்சர் வந்துருத்தே. ரமண மகரிஷி அவ்வளவு பெரிய ஆத்ம ஜானியா தான் இருந்தார். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த செலந்தி கடிச்சதுக்காக வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி தானே போயிட்டு இருந்தார். எவ்வளவு பெரிய மகாத்மாக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிராரப்தம் என்னும் கர்மவினை நம்மை அடைந்தே தீரும். அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இதை நம்ம என்ன பண்ணிடணும், இல்லை இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, பகவான் நம்மள ஏதோ வச்சுட்டு இருக்கா, நம்ம ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்ச்சையா, அதுக்கு தான் இந்த பதம். இதை வந்து நான் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகத்துக்கு எதிர்ச்சான்ற பதம் வந்து சாதாரண பதமே கிடையாது. பரீட்சித் மகாராஜா 7 நாள்ல சாவல போறேன், ஐயோ என்ன வந்து ஒரு தக்ஷகன்ற ஒரு பாம்பு கிடைக்க போறதே அப்படின்னா, ஈஸ் கிருஷ்ணனே கர்ப்பத்துல போய் காப்பாத்திய கர்ப்பஸ்ரீமானாக இருக்கக்கூடியவன் பரீட்சித். அவனுக்கு தெரியாதா திரும்பியும் கிருஷ்ணனை கூப்பிட்டா வந்து காப்பாற்ற மாட்டான்னு? அவனுக்கு தெரியாதா வசிஷ்டர், ஜாபாலி, சத்யகாமா, அங்கிரசு, புரோகிதர், பாரத்வாஜர் போன்ற அத்தனை ரிஷிகளும் இருக்கக்கூடிய அந்த நைமிஷாரிய கஷேத்திரத்தில் போய் சேரும்போது பரீட்சித்துக்கு தெரியாதா தன்னைத்தானே காப்பாத்திக்கணும்னு? ஆனா அவன் என்ன பண்றான், டோட்டலா பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறான். இல்லைன்னா அந்த ரிஷியோடைய குமாரனை இவனே பழி சொல்லியிருக்கலாம், டேய் நான் ஒரு பெரிய ராஜ ரிஷியோடைய வம்சத்தில் வந்தவன், உன்னுடைய படியெல்லாம் சாபம்லாம் என்னை வந்து தாக்காதுன்னு சொல்லி அவரே வந்து அதுக்கு இது பண்ணியிருக்கலாம். இல்லை பிராயஷ்சித்த கர்மம் பண்ணியிருக்கலாம். there is for every action there is a பிராயஷ்சித்த கர்மா. He would have gone for பிராயஷ்சித்த கர்மா. But why he has accepted means that is எது ஈஸ்வர இச்சையா. அப்ப என்ன பண்றார், உடனே சரணாகதி அடைஞ்சு பகவான் கிட்ட போய், பகவானே எமக்கல்ல உமக்கு இது அப்படின்னு சொல்லி சரணாகதி அடையும் போது யார்கிட்டையும் பேசாத அந்த சுகபிரம்ம மகர்ஷி அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, எப்பா எம் பிரபிரஜந்தி அனுபேத்தியம் அபேத்திய கிருத்தியம் துவைபாயனோ விரஜலாக ஆஜுபாக புத்திரேதி தன்மயதையா தரவேது நேதுத்தம் வியாசசூனும். அப்படி வாயே திறக்காத அந்த வியாசருடைய சூனு சுகபிரம்ம மகர்ஷி, அந்த குழந்தை வாயே திறக்கல, 16 வயசு கட்டிலங்காலை. ஆனா இன்னைக்கு பரீட்சித்துக்காக 7 நாள் கண்டினியூஸா டே அண்ட் நைட் உபன்யாசம் கொடுக்குற பரீட்சித்து சப்தாகம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் எதிர்ச்சையா? அதனாலதான் கண்ணா அந்த வார்த்தையை சொல்றான், எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரக. இங்கேயும் பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 7வது சர்க்கம் 1 ஸ்லோகம் எதிர்ச்சையா. எதிர்ச்சையா அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல எதிர்ச்சையானது ஒரு வார்த்தை. அதை பிரிச்சுன்னா எது ஈஸ்வர இச்சையா. நீ செய்யறதுக்கு இல்லடா, ஆல்ரெடி அவன் பிளான் போட்டுட்டான், ஸ்கிரிப்ட் அவன் போட்டுட்டான், நீ வந்து ஆக்ட் பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். அதனாலதான் மாணிக்க வாசகரோ அப்புறம் திருநாவர ஞானசம்பந்தரோ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதாவது பகவான் கொட்டுறான்னா, ஓகே சுவாமி நான் குனிய ரெடின்னுட்டாரு. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுவாமி நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. எப்படி ஒரு இளங்காற்றிற்காக தென்றல் காற்றிற்காக மரங்கள் எல்லாம் வாடிய பிறகும் அந்த ஒரு மரத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை லீஃப் அப்படியே ஒட்டின்னு இருக்கும். உடனே ஒரு அழகான பூங்காற்று அங்கே அடிக்கும் பொழுது அதை வியாஜமாக வைத்துக்கொண்டு அந்த காய்ந்த இலை மரத்தை விட்டு விழுந்துரும். அதுபோல நாமும் பகவானுடைய எதிர்ச்சையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு சம்மதம் கொடுத்து மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ராமனே காட்டுறான் பாருங்கோ இங்க. சோ அப்படி சொல்றார், அயோத்தியாம் மந்தரா தஸ்மாத் 2வது ஸ்லோகம் பிரசாதாத் அவச்சரை. அப்ப அந்த இடத்துல உடனே வந்து அந்த மந்திரான்றவளை பத்தி சொல்றார். இந்த பாத்ம புராணத்துல மந்திரா யாரு அப்படின்றத கோவிந்தராஜர் கோட் பண்றார். மந்தரா நாமகார் காரியார்த்தம் மத்சரா பிரேஷிதா சுசை
தாசி காஞ்சன கைகேயை தத்த கேகேய பூபிருதா. இந்த பூபிருதானான கைகேய ராஜன் இந்த மந்திரான்றவளை கேகேய தாசத்திலிருந்து கைகேயை ஜனகபதிக்கு இந்த தசரத மகாராஜாவிற்கு பெண் கொடுக்கும் பொழுது ஞாதி தாசியாக அனுப்பினால், உறவாட்டியாகவும் வேலைக்காரியாகவும் அனுப்பி வைத்தான் அப்படின்றத பாத்ம புராணத்துல சொல்றதா கோவிந்தராஜர் கோட் பண்றார். இப்ப இந்த அயோத்தியாயாமந்தரா திருஷ்டுவா பரம் விமர்சமாகதஹ, 6வது ஸ்லோகம். அந்த அயோத்தியா மக்களை பார்த்து கைகேயி அப்படியே மனசு நொந்துக்கிறா. ஐயோ என்னடா இது இவ்வளோ கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காளே அப்படின்னு. இதை கம்பன் அழகா சொல்றான். ஏன் இந்த தசரத மகாராஜாவுடைய அரண்மனையில் இந்த கைகேயி இருக்கா, ஏன் இந்த மந்திர ராமனை பிடிக்கவில்லை அப்படின்றத பியூட்டிஃபுல்லா ஒரே ஸ்லோகத்தை சொல்றார். 1447வது ஸ்லோகம். கொண்டவாய் கேகேயன் தோகை கோயில் மேல் மண்டினால் வெகுனியன் மடிந்தவாயினால் பண்டை நாள் ராகவன் பாணிவில் உமிழ் உண்டை உண்ட தன்னகை தன் உற்றது உள்ளுவான். இதை வால்மீகி மகரிஷி காட்டல, ஆனா கம்பநாட்டாழ்வார் காட்டுறார். பண்டை நாளில் ஒரு நாள் ராமபிரான் என்ன பண்ணான்னா, குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு வில் வித்தை ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் வில் வித்தை இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இலக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு, அந்த நம்ம குழந்தைங்களும் பாருங்க, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒன்லி செல்ஃபோனே தான் கதியாக இருக்கிறதுங்க. ஆனால் அந்த காலத்தை நான் சொல்கிறேன், குழந்தைங்க வில்லம்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும். கிரிக்கெட் பேலு, வாலிபாலு, சின்ன சின்ன கந்துக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும். அப்படி பண்ணும்போது ராமன் என்ன பண்ணா, அவனுடைய அந்த வில் அம்புல நுனியில கொஞ்சோண்டு களிமண் உருண்டையை செஞ்சு, ஏன்னா யார் மேலேயும் போய் பற்றக்கூடாது. ராமனுக்கு பாருங்க, அப்பயே ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ ஒரு பரம காருண்யமா இருக்கான்னு, யார் மேலேயும் அந்த உருண்டை பற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த நுனியில களிமண் உருண்டையை வச்சு அது மேல அந்த அம்பை வச்சு இலக்கு நோக்கி அடிப்பாராம். இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் கூனி அந்த பக்கம் வந்தா. அவளுக்கு குப்ஜான்னு பேர். அவ ஒரு கூனி. அப்படி குனிஞ்சு அப்படி போயிட்டே இருக்கும்போது அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பசுமாட்டுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க, காளைகளுக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேலே ஒரு ஒரு யூட் மாதிரி ஒன்று உட்காந்துட்டு இருக்கும். அப்படி அந்த பசுமாடு மேலே இருக்கிற மாதிரி இந்த கூனிக்கு முதுகுல அப்படி இருக்கு. அந்த என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி எனக்கு அந்த உடம்பு மேலே ஒரு இது இருக்கு. அதை நினைச்சு இதை ஒரு இலக்கா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூனி மேலே இந்த ராமபிரான் என்ன பண்றான், ராகவன் வில்லை எழுகின்றான். அந்த களிமண் உருண்டை போய் நேராக கூனியுடைய முதுகுல இருக்கிற அந்த மேல் பகுதியில போய் பட்டுருது. உடனே எல்லாம் ராகவன் பாராட்டுறாங்க. ஆஹா ராமா, கரெக்டாக உன்னுடைய இலக்கை எழுதி விட்டாங்க. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்மளுடைய இலக்கினை. இப்ப பாருங்க, இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வேலைக்காரிங்க கிட்ட குழந்தைங்க விளையாடுறது ரொம்ப சர்வசாதாரணம். இன்னைக்கு காலத்துல கூட போய் பார்த்தேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவா. அப்ப அவ என்ன பண்ணுவா, யாருன்னா ஒரு வேலைக்காரியை வீட்டுல விட்டுட்டு போவா. குழந்தைங்க சின்ன வயசுல ஏதாவது விளையாடின்னு இருக்கும். அப்படி விளையாடின்னு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏதாவது தவறு செய்யும். இது இம்மெச்சூர்டு குழந்தைங்க, அதனால அவங்க தவறு செய்யறது நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. ஆனா பெரியவங்க நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே குழந்தைங்க கிட்ட அன்பா இருக்கணும். ஆனா கூனியோடைய அந்த இது பாருங்கோ, அதை ஒரு பெரிய இது வச்சுட்டு, அன்னைக்கு என் கூன் முதுகுல நீ களிமண்ணினால் அம்பினை எழுதினாயே, அதற்கு நான் பழிவாங்க வேண்டும் அப்பா அப்படின்றதுக்காக இன்னைக்கு வாங்குறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது கம்பநாட்டாழ்வாரும் சொல்ற. ஆனா வால்மீகி மகரிஷி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுப்பா. இது தேவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கூனியை அனுப்பிச்சு வச்சாலும், ஐயோ எப்பா இப்படி ராமன் நன்னா 24 வயசு வந்துடுத்து, யுவராஜா பட்டாபிஷேகம் வேற பண்ணிட்டு இருந்தாருன்னா, அப்ப அசுரர்களை அழிப்பதற்காகத்தானே இவர் தசரத மகாராஜாவுடைய புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கும்போது அத்தனை தேவர்களும் போய் பிரம்மா கிட்ட முறையிட்டு அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு விஷ்ணு கிட்ட கொடுத்தா. அப்ப விஷ்ணு என்ன சொன்னார், நான் உங்களை காத்து ரட்சிக்கின்ற, அவர் மறந்துட்டாரோ அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணாலாம், இவெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராகவனை எப்படியாவது காட்டிற்கு அனுப்ப வேண்டும். அவன் காட்டிற்கு சென்றால் தான் அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட விக்கிரகங்களை, துஷ்ட அசுரர்களை எல்லாம் அழிக்க முடியும் என்பதற்காக இவங்களே ஒரு பிளான் பண்ணிட்டார். இப்ப இவங்களே ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாலும் கூனியை அனுப்பிச்சுச்சா, நீ போய் ஏதாவது ஒன்று செய்யடி, எப்படின்னா ராகவனனை காட்டிற்கு அனுப்பு, அப்படி காட்டிற்கு அவன் வந்தான் என்றால் ராவணனை அழிக்க முடியும் அப்படின்னு இவா பிளான் பண்ணி அனுப்பிச்சு வச்சான்னு வால்மீகி மகரிஷி சொல்றாரு. ஓகேங்களா, இப்ப இதை பார்க்கலாம். இப்ப இந்த கூனிக்கு பொறுமை தாங்க முடியல. அப்படியே பொறுமை தாங்காம அவ கொதிச்சுட்டு போறா.
ஐயோ கைகேயி எப்படி நீ இப்படி நன்னா கைகை என்ன பண்ற நன்னா நூன் மீல் சாப்பிட்டுட்டு எங்கள் குருநாதர் அழகா ஒருத்தர் சொல்லுவார், உங்கள் ஆற்றுல என்ன நடக்கிறதோ அதெல்லாம் கொடுங்கோ, ஓகேங்களா, பாயசம் பக்ஷணம் பொரியல் அவியல் தோரணை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன டோக்லா கேக்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே பாயசம் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது மேலே பான்லாம் சாப்பிட்டுட்டு கைகை என்ன பண்ணுற ஒரு ஷார்ட் நேப் அப்படி எடுத்துட்டு நன்னா அப்படி படுத்துட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்க காலத்தில் அப்படியே பார்த்தா இந்த கூனி, ஆஹா நீங்க ஊரே கொண்டாடின்னு இருக்கே, என் வயிறோ பத்தின்ட்டு எரியுதுடி அப்படின்னு கூனி என்ன பண்றா, நேராக கைகை கிட்ட போறா. கைகை நன்னா தூங்கிட்டு இருக்கா. எப்பவுமே ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பவே படாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவ அப்ப ஆத்மானுபவத்துல இருக்கா, சரீர சம்பந்தம் இல்லாம இருக்கா, பகவான் கூட லைக்கியம் ஆகிட்டு இருக்கா. அவளை போய் எழுதுனா அதுதான் பெரிய பாப்பமே. அதனால தயவு செஞ்சு அப்படி பண்ணாதே. அப்ப அந்த கூனி என்ன பண்றா, ஸ்வப்புண்யேஷு ஜித குரோத யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராம அபிஷேச்சயித ராகவம். 11வது ஸ்லோகம் 7வது ஸ்கந்தம் 7வது சர்க்கம். அந்த இடத்துல சொல்றா, அப்படியே பார்த்தா இந்த கைகேயி நன்னா தூங்கிட்டு இருக்காளே, அங்கே ஊரே கொண்டாடிட்டு இருக்கே, ஐயோ ராஜா தசரதன் இப்படி ராமனுக்கு அபிஷேகம்னு சொல்லிட்டானே, பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சலோட போறா. கைகேயி நன்னா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு சொல்றா, உத்திஷ்ட மூடே அப்படின்றா. யாருன்னா சொல்லுவாளா? அன்லஸ் அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா நெருங்கிய தோழியாக இருந்தால் மட்டுமே அவர்களை இப்படியெல்லாம் சொல்ல முடியும். உடனே நீங்க எங்கேயோ போவாதில்லை, நான் ராமாயணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற எங்கேயும் சொல்லலை, ஓகேலா? ஓகே. ஸோ அப்படி கைகை தூங்கிட்டு இருக்கவளை பார்த்து கூனி சொல்றாலாம், உத்திஷ்ட மூடே அப்படின்றா. ஏ மூடே, ஏ ஃபூல், கெட் அப் அப்படின்றா. அந்த ஸ்லோகம் பாருங்க, 14வது ஸ்லோகம். நான் சொல்லல, வால்மீகி சொல்றார். உத்திஷ்ட மூடே கிம் சேஷ பயம் த்வம் அபிவர்த்ததே உபலப்யம் மகைங்கேன கிமாத்மானம் ந புத்யசியே. உனக்கு என்னடி நன்னா தூங்கிட்டு இருக்க, புத்தி கெட்டவ மாதிரி, ஏ ஃபூல் ப்ளீஸ் கெட் அப் அப்படின்றா. உடனே கைகேயி கேட்கிறா, இப்பதாண்டி சாப்பிட்டுட்டு தூங்குனேன், இதுக்குள்ளார நீ ஏண்டி என்ன எப்படி நன்னா தானே தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்றா. அடி பாவி அப்படின்னு நினைச்சுட்டு உடனே அவ வந்த வேலையை பார்க்கணும்ன்றதுக்காக சொல்றா. 17வது ஸ்லோகத்துல மந்தரா து வச்சனம் சுத்வா. உடனே மந்திரா என்ன சொல்றா, ஏ கைகேயி நாளைக்கு ராமனுக்கு அபிஷேகம் ஆண்டி, பட்டாபிஷேகம் பண்ணறதுக்கு தசரத மகாராஜா சொல்லிட்டார், ஊரே கோலாகலமா இருந்துட்டு இருக்குடி, நீ இப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்கியடி, இது தகுமோ, இது முறையோ அப்படின்னு கேட்டு இருக்கும்போது உடனே கைகேயி சொல்றாலாம், ஆஹா மந்தரா து வச்சனம் ஸ்ருத்வா. Having heard of Mantra's word, Shrutva Twach பிரத்யத்துல கைகேயா மதுராக்ஷரம். உடனே அவளுக்கு மதுரமா இருப்பான். ஆஹா, என் குழந்தை ராமனுக்கு பிறந்த நாளா, அவனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு நினைக்கிறா. உவாச்சக்ரோத சம்யுக்தா வாக்கியம் வாக்கிய விசாரதா. வாக்கியமா நினைக்கிறாளாம். என் ராமனுக்கு என் ராகவனுக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று தசரத மகாராஜா சொல்லிவிட்டாரா? இவ குழந்தையா? இவ பெத்தது பரதம் மட்டும்தான். அந்த பரதனும் 12 வருஷம் அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கான், ஓகேங்களா? எங்க கேகே விஷயத்துல அஸ்வபதி ராஜா கூட ஜாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றா, என் மகன் ராகவன்றான். அதுதான் கைகேயி. அவளுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது, அவ்வளவு நல்லவா இருந்தா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க எப்படி சர்ஃபெக்சல் ஏரியல் லிக்விட் போட்டு அவ பிரெயின் என்ன வாஷ் பண்ண போறா. தததுக்கேன கைகேயி தவது. இதை 21வது ஸ்லோகத்தை சொல்றா. 21வது ஸ்லோகம் 7வது சர்க்கத்தை சொல்றா. தவதுக்கேன கைகேயி மம துக்கே பவேத். அவளுக்கும் உனக்கு மட்டும் இல்லடி, எனக்கு வயிறு எதிரின்றா கைகேயி. அது மட்டும் இல்ல, தர்மவாதி ஷட்டே பர்த்தா ஸ்லாஷவாதி ச தாருணி. உன் கணவன் உன்னிடம் அன்பு காட்டுவது போல் காட்டுகின்றான், ஆனால் உண்மையில அவனுக்கு உன் மேல அன்பு இல்லடி அப்படின்னுட்டா. கைகேயிக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடி சொல்ற? கணவனுக்கு என் மேல் ரொம்ப அன்பு இருக்கு, அதனால் தானே ராகவனனை அடுத்ததாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லடி. ஓஹோ, உடனே கைகேயி நினைச்சா, மேபி ஏன் கூனி என் மேல இப்படி கொச்சுன்னு இருக்கானா. கோவிந்தராஜ் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு அந்த இடத்துல. அந்த கைகேயியோடைய அந்த மைண்ட் அழகா சொல்றார்.
கூனி, ஆமாண்டி நீ சொல்றது கரெக்டு. கைகே தசரத மகாராஜாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. ராகவனுக்கு பட்டாபிஷேகம்ன்றது என்கிட்ட தானே முதல்ல சொல்லணும். என் மகன் ஆயிற்றிய ராகவன், அவரை பற்றி என்னிடம் தானே சொல்ல வேண்டும். என்கிட்ட சொல்லாம எதுக்கு அவ எடுத்துன்னு போயிட்டு அதை அப்படியே வச்சுட்டாரு? மேபி நான் தூங்கிட்டேன்னு மறந்துட்டாரோ, இல்ல மூத்த மனைவி கௌசல்யா இருக்கா, அவளுக்குத்தானே சொல்ல வேண்டும். கைகேயி இளைவல் தானேன்னு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? அதனால நீ கோச்சிக்கிறியா? கவலைப்படாதடி, நான் அப்படிலாம் கோச்சிக்கவே மாட்டேன். யாரு சொன்னாலும் சொல்லனாலும் என் ராகவனுக்கு நல்லதுன்னு நினைக்கும் போது அதுவே எனக்கு சந்தோஷம் தாண்டின்னு இப்படி மனசுல நினைச்சாலாம். யாரு? கைகேயி. அவ்வளவு நல்லவர். உபஸ்திதாம் 25வது ஸ்லோகத்துல சொல்றார், அவளுக்கு உடனே சந்தோஷமா, ஆஹா என் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு நான் என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையடி அப்படின்றா. அதர்வேனைவாத்யதே பர்த்தா கௌசல்யா யோஜயிஷ்யதி. இதே கௌசல்யாவா இருந்தா நான் என்னடி பண்ணியிருப்பேன்? இதே நான் கௌசல்யாவா இருந்தா என்னுடைய ட்ரெஷரையே உன்கிட்ட கொடுத்துருப்பேன். என் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த அடி கைகையை வச்சுக்கோ, இந்த அடி மந்தாரா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆனா நான் வெறும் கைகையா இருக்கேன்டி, அதனால என்னால கொடுக்க முடியல அப்படின்றா. குனி, கவலைப்படாதே, நான் வேணா என்னுடைய அக்கா கிட்ட கேட்டு உனக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி உடனே தான் கழுத்துல இருக்கிற முத்து மாலையே கழுத்தி கொடுத்து விட்டாலாம். அதுதான் கைகேயி. பாருங்க, கைகேயை ஒரு நார்மல் கேரக்டர் நினைக்கக்கூடாது, யாருமே நல்லவா தாங்க. அதனாலதான் அன்னைக்கே அந்த காலத்துல பாட்டு பாடினா, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு. இப்படி கைகேயே நல்லவதான். ஆனா even the circumstances comes, even a good boy will become a bad boy. That is why they will say for every saint there is a past, and for every poor people or a bad action persons there they have a future. Okay, so இந்த இடத்துல சொல்றா, உடனே கைகேயியோட அந்த வசனத்தை கேட்டு பட்டாபிஷேகம். இப்ப கைகேயி சொல்றா, ராமம் ஸ்தாபயாதா ராஜ்யம் சானுபந்ததா சகா அஹதா சகி. உடனே இதை கேட்ட உடனே மந்தாரையோடைய அந்த நியூஸை கைகை என்ன பண்றா, மந்தராய வச்சன ஸ்ருத்வா ஷயானாத் சா சுபானனா உத்தார்த்தௌ ஹர்ஷ சம்பூர்ணா சந்திரகேணி சந்திரலேகேவ சாரதி. அப்படியே தன்னுடைய கழுத்தில் இருந்த முத்து மாலைகளை எல்லாம் கழற்றி, இந்த மந்திர வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறா. எப்படின்னா, சந்திரனுக்கு எப்படி குளிர்ச்சி தந்ததோ ஈஸ்வர். பாருங்க, வால்மீகி மகரிஷி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு உண்மையெல்லாம் கொடுத்துப்பார். சிவன் எப்பவுமே அக்னியிலிருந்து பிறந்தவர், ஆனால் அவருக்கு எப்பவுமே கூலா இருக்கணும்ன்றதுக்காக தலையில ஜட்டாமுடி பக்கத்துல ஒரு சந்திரசேகரனை வச்சுட்டார். அப்படி சந்திரனை உடைய சேகரன், அதனால் அவனுக்கு சந்திரசேகரன். அப்படி இருக்கக்கூடிய கூல் பாயா இருக்கக்கூடியவனை போல இந்த கைகேயியானவன் எப்படி இருக்கின்றாள் என்றால், இந்த மந்திரை கொடுத்த அந்த நியூஸ் ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்றதை கேட்டு அவன் மனசும் உள்ளமும் மனம் எல்லாம் குளிர்ந்து விட்டதாம். ஆத்மா குளிர்ந்து அவ சொல்றாளாம் கைகேயி. உடனே ஏகமாபரணம் தஸ்ய குப்ஜாத்யை பிரதௌ சுபாத். உடனே தன்னிடம் இருந்த முத்து மாலையை கொடுத்து, ஏ கூனி இதை வைத்துக் கொள்ளடி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. ராமோவா பரதோ. உடனே அவ சொல்றா, எனக்கு எப்படியாப்பட்ட ஒரு இது பாருங்கோ கைகேயோடைய கூற்று. ஏ தன்மே பிரியவாக்கியாதம் பூய கிம்பா கரோமி மே. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ராமோவா பரதோவாகம் விசேஷம் லோபலக்ஷ்யதே. எனக்கு ராமனாக இருந்தாலும் பரதனாக இருந்தாலும் இரண்டும் இரண்டு கண்களை போலவ. எந்த கண்ணு எனக்கு பெருசு, எந்த கண்ணு எனக்கு பெருசுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு எனக்கு சுவாமி எனக்கு வலது கண் தான் பெருசு, இடது கண்ணால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவன் சொல்லுவான் அவன் தான் மூடன். ஏன்னா இதுதான் நிறைய பேர் பண்றா. இன்னைக்கு ஒரு குழந்தை என்கிட்ட பியூட்டிஃபுல்லா கேட்டான். இப்ப நான் அடியன் பவன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன், வேல்யூ எஜுகேஷன், வாரத்துல 3 நாள். அப்ப ஒரு குழந்தை கிட்ட நான் கேட்டேன், வேர் இஸ் காட்? திஸ் இஸ் மை ரெகுலர் கொஷின், வேர் இஸ் காட் அப்படின்னு. உடனே அவன் எல்லாரும் ஒவ்வொன்று ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா. அதில் ஒரு குழந்தை, ஒரு பையன், அவன் எழுந்து சொல்றான், 12வது படிக்கிற பையன், சுவாமி ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னா. நான் ஐ டோல்டு, that doesn't matter pa, that doesn't matter, you don't believe on God, I know I don't have the rights to interfere on your right.
personal perception, but I have a small question. Are you believe that you have come from your mother? உனக்கு உன் தாயிடத்திலிருந்து தான் நீ வந்தாய் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா? இருக்கிறது சுவாமின்னா. உன் அன்னை உன் தந்தையிடம் உனக்கு அபார மதிப்பு இருக்கின்றதா? இருக்கு சுவாமி. உன் குருவிடம் உனக்கு அபார மதிப்பு இருக்கின்றதா? ஏன்னா அவங்க தான் உனக்கு கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தெம் ஒன்லி யூ ஆர் கெட்டிங் நாலேஜ். இஸ் இட், are you believing on them or are you have faith on them அப்படின்னா. Then he told, yes Swamiji, that is what I am telling pa. Then you should believe the Veda, because the Veda says Matru Devo Bhava Pitru Devo Bhava Acharya Devo Bhava Yatha Matruman Pitruman Acharyavan Bruyat அப்படின்னுறதைப்பா. எப்படி ஒருவனுக்கு அன்னையிடத்திலும் தந்தையிடத்திலும் குருவிடத்திலும் நம்பிக்கை இருக்கின்றதோ, யார் அப்படி குருவும் மாதாவும் பிதாவும் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் அழிவதில்லை. இது வேதவாக்கு. அவர்கள் எப்பொழுதும் கெடுவதில்லைன்னு சொல்லியிருக்காப்பா. அதனால சொல்றேன், நீ ஆஸ்திகன் தான், நாஸ்திகன் இல்லைன்னு. அந்த குழந்தை சொன்னா, ஆமா சுவாமி, நானும் இப்படிதான் தப்பா நினைச்சுட்டு இருக்கேன், எனக்கு புரிய வச்சிருந்தா எல்லாரும் புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே அவன் ஆஸ்திகனா மாறி போயிட்டான். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குழந்தைங்களுக்கு சொல்லும் போது பக்குவமா சொல்லணும். அழகா சொல்றாரு பாருங்கோ, நம்ம நாஸ்திக்கணும் ஆஸ்திக்கணும் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தாங்க. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. எப்படி காயின்க்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் இந்த சமதுக்கம், லாபா லாபோ, ஜெயா ஜெயோ, பந்தம் மோட்சம் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதுல பற்றில்லாமல் இருக்க வேண்டும். பற்றை யாரிடத்தில் வைக்க வேண்டும் என்றால் அப்பற்றினை பகவானிடத்தில் வைக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல கைகேயி சொல்றா, ராமேவா பரதேவாகம் விசேஷேனோபலப்யதே. எனக்கு ராமனாக இருந்தாலும் பரதனாக இருந்தாலும் ஒரு விசேஷம் இல்லடி, ஏன்னா ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டுமே சமானம்ன்றா. ஆனா இப்படியாப்பட்ட கைகேயியை இன்னும் சற்று நேரத்தில் விரைவில் எதிர்பாருங்கள். சர்ஃபெக்சலும் ஏரியல் மேட்ரிக்ஸும் கொடுத்து பிரெயின் வாஷ், லிட்ரரி பிரெயின் வாஷ் செஞ்சு இந்த கூனியானவள் கைகேயியுடைய மனசை மாற்ற போகிறார். அவ எப்படி மாத்துறா அப்படின்றத சொல்லலாம். சில பேர் அடியர்கள் என்கிட்ட சொன்னாங்க, சுவாமி கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வைங்கன்னு. தயவு செஞ்சு மன்னிக்கணும், ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் அருகதை இல்லை. எனக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தேனாலும் அதுக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய இது என்னன்னா, யதாசாத்தியம் என்னால் முடிந்த அளவுக்கு, அடியனுக்கு பெரிய ஞானிலாம் கிடையாது, அடியனுக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவா கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உபன்யாசம்னா வெறும் அழுகையோடையும் குழந்தைகள் இல்லாமல் வெறும் பெரியவங்க மட்டும் இல்லை, எல்லோருக்கும் உபன்யாசம் வேணும். ஏன்னா இது இன்றளவும் நம் வாழ்க்கையில் தேவைப்படும் ஒரு செய்தி. அந்த செய்தியை என்னால் முடிந்த அளவிற்கு நான் உங்களிடம் கொண்டு சேர்க்கின்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு இதை பகிர்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஏக ராமநாமம் வரானனே. ஸ்ரீராம.